அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி நிகழ்கிறது. இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரத நாட்களில் ஒன்று. அதிலும் பார்த்தோம் அப்படின்னா பெருமாளுக்கு உரிய விரத வழிபாடுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு விரதங்கள் அப்படின்னு சொன்னால் அது ஏகாதசி விரதம். அதிலும் பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் கோவில்களில் சொர்க்க வாசல் திறப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ரொம்பவும் விமர்சையாக நடைபெறுவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்றாகவே இருந்து வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். இது ஜோதிட ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அந்த வகையில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது? அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகள் ஏற்படுமா? மொத்தத்தில் இந்த காலம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது? அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, ஆரோக்கியம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், பொருளாதாரம், நிதி நிலைமை போன்ற அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நிலைகளை பல விஷயங்களை ஏற்படுத்தினாலும் சில விஷயங்களில் தடைகள் சிக்கல்களையும் உருவாக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிதி நிலைமை கொஞ்சம் ஏற்ற தாழ்வு மிகுந்ததாகவே இருக்கப்பெறுகிறது. அதனால் நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்கள். மேலும் இந்த நேரம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய ஒவ்வொரு முயற்சியிலையும் வருமானத்தை எவ்வாறு அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை முறையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படுறதுல சிறிது கால தாமதம் ஆனாலும் வெற்றியுடன் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கப்படுகிறது. நிதி விவகாரங்கள் வேகம் பெற ஆரம்பிச்சிடும். நிதி மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே மாதிரி தொழில், வேலை, வியாபாரம் மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான நிலைகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அவ்வப்போது கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு மனஸ்தாபங்கள் இல்லை கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட அது உடனே நீங்கிடும். அதனால் அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பொதுவாகவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த முயற்சியும் பார்த்திங்க அப்படின்னா சிறு தடைக்கு பிறகு வெற்றியடைய வாய்ப்புகள் இருக்குது. நிதி விவகாரங்கள் ஓரளவுக்கு சாதகமாக உங்களுக்கு திருப்திகரமாக முடிவடையவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது. அதே மாதிரி கொஞ்சம் நிதி விஷயங்கள்லையும் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்திகள் கேட்பீங்க. அதே போல் செல்வாக்கையும் அங்கீகாரத்தையும் பெறறதில் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். நிதி விவகாரங்கள், பணம் தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்கள். ஒன்று அப்படி இல்லைனா 2 குடும்ப பிரச்சனைகள் உங்களுடைய முயற்சியில் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்துருக்கும். குடும்ப பிரச்சனை, ஒரு சில பிரச்சனை
பிரச்சனைகள் இல்லை 1-2 பிரச்சனைகள் வந்து ரொம்ப நாளாக உங்களை மனசை வந்து ரொம்ப வாட்டி வதத்தி இருக்கலாம், இல்லை பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கலாம், மன வருத்தம் ஏற்பட செஞ்சுருக்கலாம். அந்த பிரச்சனைகளில் உங்களுடைய குடும்பம் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள், அப்படி இல்லைன்னா 1-2 பிரச்சனைகளை வந்து நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியால் தீர்ப்பதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இந்த காலத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இதன் காரணமாக தான் உங்களுக்கு ஒரு விதமான மரண பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகும். அதனால் கொஞ்சம் வந்து மனதை நிம்மதியாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. போதிய ஓய்வு கிடைக்காமல் போகிறதுனாலையும் இந்த மாதிரியான உள்ளுணர்வுகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் சரியான நேரத்தில் தகுந்த ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க. தொழில் வியாபாரத்தில் சாதகமான நெருக்கடிகள் வந்து உண்டாக செய்யும். ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வந்து நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களும் உங்களுக்கு உருவாகலாம். கிரகங்களினுடைய ஒரு சில கிரகங்களினுடைய சாதகமற்ற சஞ்சாரத்தால் எதிர்பாராத சில அசுப பலன்களும் ஏற்படதாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள். அதே மாதிரி மற்றொரு புறம் கிரகங்களினுடைய சாதகமான கிரகங்களின் மூலமாகவும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்குது. அது எவ்வாறு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் பணவரவு உங்களுக்கு ஏற்படலாம், இல்லை திடீர் தொழில் முன்னேற்றம் உருவாகலாம், உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு பாராட்டு சலுகைகள் கிடைக்கப்பெறலாம். இந்த மாதிரியான சாதகமான நிலைகள் மற்றொரு புறம் உங்களுக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி அலுவலக வாழ்க்கை சீராக செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக சிந்தனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரித்து காணப்படுங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் மெதுவாக முடிவடைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் குடும்பம் சார்ந்த சில முக்கிய பிரச்சனைகள் சச்சரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடுங்க. நிதி சிக்கல்கள் பெருமளவில் ஏற்படாது. வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர வாய்ப்புகள் அதிகரிக்க செய்யும். வேலை ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் எந்த ஒரு பெரிய சிக்கலும் இருக்காது. ஆனால் சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்னதான காலதாமதங்கள், பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் பெரிய அளவில் எந்த ஒரு சிக்கலும் வந்து இருக்கப்பெறாது. பண பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தீர வாய்ப்புகள் இருக்குது. தேவையான பணம் சிறிது கால தாமதத்திற்கு பிறகு கண்டிப்பாக கிடைத்து உங்களுடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உயர் பதவியில் இருப்பவர்களுடன் நெருங்கிய உறவுகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி முன்னேறுங்க. வேலையில் முக்கியமான நோக்கங்களை வெற்றிகரமாக முடிச்சிடுவீங்க. உங்களினுடைய திறமைக்கு விரும்பிய அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவீங்க. குழந்தை பருவ நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வேலை இல்லாதவர்கள் விரும்பிய தகவல் கிடைக்கப்பெறுவீங்க. இருப்பினும் குடும்ப ரீதியாக சில விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி புதிய முயற்சிகளை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் வந்து இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி புதிய தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வங்கி கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை வந்து சேரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது. புது உறவுகள் குடும்பத்தில் சேர்வதற்கும் வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க. ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும். இதனால் இழுபறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். இறைவனினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்க தாராளமாக
முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது. அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு. அதாவது உங்களுடைய வேலையை அன்றன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மொத்த வேலையையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருபோதும் தள்ளி வைத்து விடாதீங்க. அதுதான் இந்த காலத்திற்கு உங்களுக்கான பாடமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கான பணிகளை அன்றே முடித்து விடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி பணியிடத்துலையும் சரி நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம்.